வணக்கம் நேர்களே, மெய்வழியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். சமூகம் சார்ந்த செயற்பாடுகள், சமூகம் சார்ந்த அபிவிருத்திகள் தொடர்பான பல கலந்துரையாடல்களை நாங்கள் இந்த சமூக வழிக்கூடாக நடத்தி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த வாரம் மிக முக்கியமாக ஈழத்து சமூகம் தொடர்பான பல அக்கறையோடு செயற்படுகின்றவர்கள் பொருளாதார ரீதியான கட்டமைப்புகள் மாத்திரம் அல்ல, கல்வியியல் ரீதியான கட்டமைப்பு, அதனுடைய சமூகத்துடைய பெரும் வளர்ச்சிக்கு, ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு, ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை அம்சங்களை கொண்டு வருவதாக நம்புகின்றார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய தாயகம் நோக்கியும் கல்வியியல் தொடர்பான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு புலத்தில் உள்ளவர்களும் மிக அக்கறையோடு செயற்படுகின்றார்கள். அதற்காக இங்கிலாந்தில் உள்ள பிரித்தானியாவில் கல்வி அபிவிருத்தி குழுமம் இதற்கான பெரும் பாரிய பணியை முன்னிறுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவர்களுடைய செயற்பாடுகள் கடந்த வருடம் 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கல்வி அபிவிருத்தி குழுமம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அங்குரார்ப்பணத்தை தொடர்ந்து அவர்களுடைய கல்வி செயற்பாடுகள் இன்னும் விஸ்தரம் பெற்று பலவிதமான செயற்பாடுகளை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் முன்னெடுக்கின்ற செயற்பாடுகள் தொடர்பாகவும் அது தொடர்பாக பிரித்தானியாவில் நடைபெற இருக்கின்ற கருத்தரங்கு தொடர்பாகவும் இன்று அவர்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம். அதன் நிமித்தம் இன்று எங்களுடைய மெய்வழிக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கல்வி அபிவிருத்தி குழுமத்தின் தலைவர் நடராஜா சச்சிதானந்தம் அவர்களையும், அவர்களோடு இணைந்து இந்த கல்வி அபிவிருத்தி குழுமத்துக்கு பெரும் ஆர்வலராகவும் அனுசரணையாகவும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சிவா பரிமேல் அழகர் அவர்களையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். இருவருக்கும் அன்பான வணக்கம். நன்றி, வணக்கம். இதில் ஒரு திருத்தம், இந்த கல்வி குழுமத்தினுடைய இலங்கை தலைவர் மயில்வாகனம் சூரியசேகரம் அவர்கள். நான் ஒரு போஷகராகத்தான் இருக்கின்றேன். அது திருத்தத்தை நீங்கள் சொல்ற நல்ல நன்றி, மிக்க நன்றி அந்த அறிவுறுத்தலுக்கு. ஏனென்றால் அங்கு செயற்பாடை முன்னெடுக்கிறவர்கள் தாயகத்தில் இருந்து கொண்டு அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கும் போது இன்னும் ஆரோக்கியமாக நடக்கும். அந்த நிமித்தத்தில் சச்சிதானந்தம் அவர்களுடைய போஷணையோடு வழிகாட்டுதலோடு அந்த குழுமம் முன்னோக்கி செல்கின்றது. நன்றி. இப்பொழுது நீங்கள் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டு வடக்கு நோக்கிய கல்வி அபிவிருத்தியில் நீங்கள் முக்கியமாக கவனிப்பை உங்களோட செலுத்துவதற்கு காரணம், தேவை என்னவாக இருக்கின்றது? நாங்கள் 4-5 வருடங்களுக்கு முன்பு வடமாகாணத்துல உள்ள ஆங்கில ஆசிரியர்களுக்கு பிரிட்டிஷ் கவுன்சில் மூலம் மேலதிக பயிற்சி கொடுத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆசிரியர்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதனால நல்ல பயன் கிடைச்சிருக்கிறது என்று அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் எங்களுக்கு தெரிவித்து இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து 22ஆம் ஆண்டு வரையில் முன்னைய கல்வி அமைச்சர் குருராய் அவருக்கு செயலாளராக இருந்த சண்முகநாதன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு வடமாகாணத்துல உள்ள முன்பள்ளி ஆசிரியர்களுடைய சம்பளத்துக்கு ஏதாவது உதவி செய்யும்படி என்னை கேட்டுக்கொண்டார். அதற்கு பிறகு அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். சரி, முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான கற்பித்தல் கல்வி முறைமைகள், அவர்களுக்கான தொழில்முறை பயிற்சி மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது என்று நம்புகின்றேன். ஏனென்றால் அடிப்படை மனிதர்களை, மழலைகளை உருவாக்குகின்ற போது அவர்களுக்கான நடத்தையியல், உளவியல் பாங்குகளை சரியாக புரிந்து கொள்கின்ற ஆசிரியர்களால் தான் ஆரோக்கியமான எதிர்கால மாணவர்களை உருவாக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே மிக முக்கியமாக அவர்களுக்கான பயிற்சியின்றி பல ஆசிரியர்கள் மழலை கல்வியை கற்பிப்பதற்காக இணைக்கப்படுகின்றார்கள் என்பது கடந்த காலங்களில் நாங்கள் கண்ட ஒரு உண்மையாக இருக்கின்றது. ஆகவே இந்த தொழில்முறை பயிற்சியை அவர்களுக்கு வழங்குவதற்கான எப்படியான முன்னெடுப்புகளை இந்த கல்வி குழுமம் இதுவரை மேற்கொள்ள போக இருக்கின்றது? இதுல நான் இன்னும் மேலதிகமாக சொல்ல வேண்டியது, வடமாகாணத்தில் கிட்டத்தட்ட 30,000 மழலைகள் பயில்கின்றார்கள். 1600 முன்பள்ளிகள் இருக்கின்றது. 3200 ஆசிரியர்கள் பணிபுரிகின்றார்கள். இந்த பணிபுரிகின்ற ஆசிரியர்களுடைய தராதரமும் சீராக இல்லை. அதே போல அவர்களுடைய சம்பளமும் சீராக இல்லை. பெரும்பாலும் 6000-10,000 ரூபாய் எடுக்கிற ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அதிலிருந்து 40,000-45,000 ரூபாய் எடுக்கிறவர்களும் இருக்கின்றார்கள். அப்ப இந்த சம்பளத்தை உயர்த்துவதற்கு அவர்களுடைய தராதரத்தை உயர்த்த வேண்டிய ஒரு நிலை இருந்தது.
அது பற்றி நான் கடந்த 1.5 வருடமாக அங்கு வடமாநிலத்தில் இருந்து இதை பற்றி நான் ஆய்வுகள் செய்த பொழுது இந்த தராதரத்தை கூட்டுவதற்காக யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரை சந்தித்து அவர்களுக்கு ஒரு டிப்ளோமா பயிற்சி வழங்குவது நல்லது என்று சொல்றதுக்கு அவர் நல்ல ஆதரவு தந்து யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில அந்த பயிற்சி தொடங்குறதுக்கு அவர் சம்மதம் தெரிவித்தார். அதை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய குழுமமும் அவரும் பேசி அதுல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல 60 ஆசிரியர்களுக்கும் கிளிநொச்சி வளாகத்துல 60 ஆசிரியர்களுக்கும் பயிற்சி கொடுக்கிறதுக்கு யாழ் பல்கலைக்கழகம் ஒத்துழைப்பு கொடுத்தது. அதை தொடர்ந்து வவுனியா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரையும் கலாநிதி ஸ்கந்தராஜ் அவர்கள் தொடர்பு கொண்டு அங்கு வேண்டிய ஒழுங்குகளையும் அவர் செய்திருந்தார். கலாநிதி ஸ்கந்தராஜ் அவர்கள் தான் 2 பல்கலைக்கழகத்திலும் வேண்டிய இந்த பாட விதானங்களுக்கு 2 பல்கலைக்கழகங்களுடன் சேர்ந்து வேண்டிய ஏற்பாடுகளை அவர் செய்திருந்தார். அவர் முன்னாள் வேம்படி அதிபர் செல்வரூபி ஸ்கந்தராஜா. அதனை தொடர்ந்து அந்த பயிற்சிக்கு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஆசிரியருக்கு 60,000 ரூபாய் செலவு. அப்ப 120 ஆசிரியர்களுக்கு இந்த குழுமம் தான் வேண்டிய நிதி உதவியை வழங்குகிறது. அதற்கு எங்களுடைய குழுமத்தினுடைய தலைவர் மயில்வானம் சூரியசேகரம் அவர்கள் மலேசியா சென்று அங்குள்ள ஒரு அன்பரிடம் இருந்து அதற்குரிய நிதியை பெற்றிருந்தார். அதோட வவுனியாவில் உள்ள 50 ஆசிரியர்களுக்கு வேண்ட நிதியுதவியை கனகதுர்க்கி அம்மன் கோவில் ஆலய வைத்திய கலாநிதி பரமநாதன் அவர்கள் கொடுத்து உதவி இருந்தார். இதுதான் இந்த கல்வி பயிற்சியை பற்றிய நிதியை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மிக நல்லது. உண்மையில் இந்த பயிற்சி நெறிக்காக அடிப்படையாக இருக்க வேண்டிய தேவைகள் கல்வியியல் தொடர்ந்து இந்த பயிற்சி மிக முக்கியமாக இருக்கு. அந்த பயிற்சிக்காக அதன நிதிகளை வழங்குவதும் மிகவும் ஒரு முக்கியமானதாக இருக்கின்றது. நிதிகளை நிமித்தம் தான் அந்த பயிற்சிகளை முழுமையாக கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த பாடத்திட்டங்களை பாட விதானங்களை அமைத்து மாணவர்களுக்கான மழலைகளை உருவாக்குவதற்கான ஆசிரியர்களுக்கான பயிற்சியை ஒரு நிரந்தர ஒரு தராதரம் மிக்க ஆசிரியர்களை உருவாக்குவதற்கான கல்வி குழுமம் மிகவுமே ஒரு பெரிய பங்களிப்பை செய்திருக்க நினைக்கின்றேன். அந்த பங்களிப்பு தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் ஆரோக்கியமான சமூகம் உருவாக வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இன்னும் ஒரு கேள்வி எனக்கு, இந்த கல்வியியல் ரீதியில் இந்த நாங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழுகின்ற போது கல்வியியல் ரீதியாக பார்க்கின்ற போது இந்த மழலைகளுக்கான கற்பித்தலில் மிக மிக கவனமான அவதானம் எடுக்கப்படுகின்றது. அவர்களுக்கான ஆசிரியர்களுக்கான பயிற்சியிலும் சரி, பாட விதானங்களை உருவாக்குவதிலும் சரி, அந்த மழலைகளுடைய சூழ்நிலைக்கேற்ப, மனநிலைக்கேற்ப, நடத்தைக்கேற்ப, அவருடைய வாழ்வியல் தன்மைகளுக்கு ஏற்ப பாட விதானங்களை உருவாக்குகிறார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆரோக்கியமான ஒரு ஆளுமை மிக்க ஒரு மாணவ சமூகம் உருவாக்குவதற்கு இந்த அடிப்படை பயிற்சிகள் அவசியமாக இருக்கின்றன. ஆகவே இந்த அவதானிப்பின் நிமித்தத்தில் நான் பார்க்கின்ற பொழுது நீங்கள் புலமைந்த தேசத்தில் கல்வியல் ரீதியாக வடகிழக்கு பகுதிகளுடைய முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சிகளை வழங்குவதற்கு உதவிகள் வழங்குகிறீர்கள். இந்த பாட விதானம் தொடர்பாக அவர்கள் எதை முன்னுரைப்படுத்தி இந்த பாட விதானங்கள் அமைக்கப்படுகின்றன என்பதை நீங்க அவதானிச்சிருக்கீங்க? இலங்கையில் இப்பொழுது பெருதேனியா யூனிவர்சிட்டி, ஓபன் யூனிவர்சிட்டி, மற்றது வேறு சில நிறுவனங்களும் முன்பள்ளி பயிற்சிகளை ஏற்கனவே வழங்கி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலும் வெளிநாடுகளில் உள்ள முன்பள்ளிகளுடைய பாட விதானங்கள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து கலாநிதி செல்வரூபி ஸ்கந்தராஜா அவர்தான் எங்களுக்கு வேண்டிய பாடவிதானங்களை ஆக்கி கொடுத்தது. ஆகவே அந்த பாடவிதானங்கள் யாழ் பல்கலைக்கழகம் அதை ஏற்றுக்கொண்டது, வவுனியா பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொண்டது. அந்த முறையில் தான் இந்த பயிற்சி நடக்கப் போகின்றது. கூடுதலாக ஒரு 15 மாதங்களுக்கு இந்த பயிற்சி நடைபெறும். மிக்க நல்லது, மிக்க நன்றி உங்களுடைய அறிவுறுத்தலுக்கு. இதுல பலன் பெறுபவர்கள் நிச்சயமாக பாக்கியவான்களாக இருப்பார்கள். என்னடா முன்பள்ளி ஆசிரியர்கள் முன் பயிற்சி நெறி இல்லாமல் பல ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவது அந்தந்த கிராமங்களில் பொதுவாக பெரும்பான்மை இருக்கின்றது.
இசையும் அசைவும் ஊடாக பல அனைத்துமான பிள்ளைகளும் வகுப்பறையோடு ஒன்றிக்கத்தக்க இன்டராக்டிவான ஒரு கிளாஸ் ரூமை உருவாக்குவதற்கு இந்த மழலைகளுக்கான பாடசாலை கல்வி முறைமை பெரும்பாலும் பங்களிப்பு செய்யும் என்று நம்புகின்றேன். சரி, சிவா பரிமேலழகர், உங்களுடைய ஆர்வலராக, ஒரு சமூக அவதானிப்பாளராக இந்த குழுமத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் ஒரு வெளியாளாக எப்படி நீங்க பாக்குறீங்களே, இந்த இதனுடைய செயற்பாடுகள், செயல்கள், செயலூக்கங்கள், திட்டங்கள் தொடர்பாக எப்படியான அவதானிப்பு உங்களுக்கு இருக்கின்றது? இது தொடர்பாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? நன்றி. எங்களுடைய சமுதாயம், குறிப்பாக இலங்கையில் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வு நிலை காலாதி காலமாக இருந்த கட்டுக்கோப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு 70 வருட கால சுதந்திரத்துக்கு பின்னரான 70 வருட காலத்தில் அகிம்சை போராட்டமும் அதைத் தொடர்ந்து ஆயுத போராட்டமும் நடந்து முடிந்த நிலையில் மக்கள் திசை தெரியாத ஒரு வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கேற்ப தங்களை வடிவமைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய, குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய இளம் சமுதாயம் போருக்கு பின்னரும் போருக்கு முன்னருமான காலத்தில் பிறந்தவர்கள், இளைய பெற்றோர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வியல் மிகவும் பாதிப்படைந்த நிலையில் இருக்கின்றது. எனவே அவர்களுடைய குழந்தைகள் ஒரு புதிய சமுதாயமாக உருவெடுப்பதாக இருந்தால் அவர்களுக்கு பெற்றோருடைய பங்களிப்பும் ஆசிரியர்களுடைய பங்களிப்பும் மிகவும் பிரதானமானது. அந்த வகையில் இன்றைக்கு முன் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், குறிப்பாக பெண்கள், அதாவது கணவனை இழந்த விதவை பெண்கள் ஆசிரியர்களாக கடமையாற்றுகின்ற சூழ்நிலை நிறைய இருக்கின்றது. அங்கே அவர்களுக்கு போதிய ஊதியம் இல்லாத வகையிலும், அதே நேரத்தில் அவர்களுக்கு கல்வி தகமைகள் பயிற்சிகள் இல்லாத வகையிலும் குழந்தைகளுடைய முன்பள்ளி பாடசாலைகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு பயிற்சி நெறியை கொடுத்து, அதாவது எமது தமிழர் சமுதாயத்தின் ஆணித்தரமான மூலவேராக இருக்கக்கூடிய அறம் செய்ய விரும்பு என்ற அடிப்படையில் அந்த பிள்ளைகளுக்கு பாட நெறிகளை அமைத்து அன்பு காட்டி ஒரு தாய் பாசத்துடன் அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்து முன்பள்ளியில் இருந்து அவர்கள் அதாவது பாலர் பள்ளிக்கு போகக்கூடிய நிலையில் அவர்களை ஒரு சிறந்த பிரஜைகளாக, விஞ்ஞான ரீதியாக சொல்லுவார்கள், 3 வயதிலிருந்து 5 வயதுக்குள்ளதான் அந்த பிள்ளையினுடைய அறிவு விருத்தி அடைகின்றது என்றது. அந்த கால பகுதி மிகவும் முக்கியமான காரணத்தினால் அவர்களை பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்களுக்கு போதுமான கல்வி அறிவும் பயிற்சி நெறியும் கொடுத்து அவர்களை ஒரு நல்ல பிரஜைகளாக ஆக்கி ஒரு புதிய சமுதாயத்தை, புதிய தலைமுறையை உருவாக்குகின்ற பணியை செய்வதற்கு இந்த கல்வி குழுமம் எடுத்திருக்கின்ற முயற்சி மிகவும் வரவேற்கத்தக்கது, மிகவும் வேண்டத்தக்கது, மிகவும் தேவையானது. அந்த வகையிலே கல்வி குழுமம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. வவுனியாவிலே ஆரம்பித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து கிளிநொச்சியிலும் யாழ்ப்பாணத்திலும் அதனுடைய பலன் கிடைக்க இருக்கின்றது. காலப்போக்கிலே இது விரிவடைந்து பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை பெருமளவில் அந்த எண்ணிக்கை பெருகி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மட்டுமல்லாமல் ஏனைய பிரதேசங்களிலும் இது பரந்துபட்டு இதனுடைய பலனை அடைந்து அதன் மூலம் ஒரு புதிய தலைமுறை உருவாக வேணும் என்றது தான் இந்த கல்வி சார் சம்பந்தப்பட்டவர்களுடைய ஒரு பெரிய அவாவாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த கல்வி குழுமத்தினுடைய பணி, அதனுடைய தேவைகள், இந்த பயிற்சி நெறிய கொடுக்கிறதுக்கு தேவையான பண வசதிகள் அனைத்தையும் புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடியவர்களும் இலங்கையில் இருக்கக்கூடியவர்களும் இந்த தேவையை நன்கு உணர்ந்து இதற்கு தாங்களாக முன்வந்து மனமு வந்து உதவி செய்யறதுக்கு இந்த கருத்தரங்குகளும் இந்த விழிப்புணர்வுகளும் உதவி செய்யும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மிக அவதானிச்சு நீங்கள் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறீங்க.
வீட்டை கடந்து பாடசாலையே குழந்தைகளுக்கு அடுத்த வீடாக அமைகின்ற பட்சத்தில் அவர்களை உருவாக்குவதற்கான தேவை, உருவாக்கத்தில் எடுக்கப்பட வேண்டிய கவனம் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே அதற்கு செலவிடுகின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு பணங்களும் கூட பெருமதி மிக்கவையாகவே ஒரு ஆளுமையுள்ள மாற்றத்துக்குரிய சமூகத்தை உருவாக்கும். நீங்கள் அந்த போர்க்கால சூழலுக்கு பின் சமூகத்தை அவதானித்து மிக தேவையின் நிமித்தம், தேவையின் அடிப்படையில் இந்த கல்வி அபிவிருத்தி குழுமத்தினுடைய பாரிய பணியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சிவா பரிமளர்கள் நீங்கள் அழகாக சொல்லி இருக்கிறீங்க. பொருளாதாரங்களை கட்டமைப்பதற்கான புலம்பெயர்ந்த தேசங்கள், ஒரு இனத்தினுடைய புலம்பெயர்வுக்கு பிற்பாடு, ஒரு இனத்தினுடைய சிதைவுக்கு பிற்பாடு அந்த இனம் மீண்டெழுவதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குவதில் கல்வி மிக முக்கியமானது என்பதை இந்த கல்வி சமூகம் உணர்ந்து செயற்படுவது பெரும் பாராட்டத்தக்கவும் ஆதரவு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு செயற்பாடாக இருக்கிறது. ஆகவே இந்த கல்வி அபிவிருத்தி குழுமத்தினுடைய செயற்பாடு தொடர்பாக பல செயற்பாடுகளை நாங்கள் தொடர்ந்து பேச இருக்கின்றோம். இதுல இந்த முன்பள்ளி மாணவர்களுக்கான மழலை கல்வி தொடர்பான பயிற்சிகள், பயிற்றுவிப்புகள், அதற்கான சான்றிதழ்களை தரப்படுத்தலுக்கான தர உயர்வுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அதே பட்சத்தில் ஆங்கில ஆசிரியர்களுக்கான பயிற்சியும் இந்த குழுமம் ஏற்படுத்துகின்றது என்று நான் அறிகின்றேன் இல்லையா? ஆகவே இந்த தாயகத்தில் இருக்கின்ற ஆங்கில ஆசிரியர்களுக்கான பயிற்சி என்னும் பொழுது அது இரண்டாம் மொழிக்கான கற்கை நெறியாக அந்த நுட்பங்களோடு, மெத்தடாலஜியோடு கற்பிக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. எப்படியான ஆங்கில ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் அங்கு வழங்கப்படுகின்றன, எப்படியான தேர்வு, என்ன திட்டத்துக்கு அமைய இந்த கல்வி அபிவிருத்தி குழுமம் அந்த திட்டத்தை செயற்படுத்துகின்றது என்று கொஞ்சம் சொல்லுங்கள் சச்சியன். இந்த நாங்கள் குழுமம் ஆரம்பிக்க முன்னுக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் சில அன்பர்களிடமிருந்து பணம் சேகரித்து பிரிட்டிஷ் கவுன்சில் மூலம் 60 ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்த நாங்கள். அது வடமாகாணத்தில் உள்ள ஆங்கில ஆசிரியர்களுக்கு பிரிட்டிஷ் கவுன்சில் தான் அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த பயிற்சி கொடுத்து அவர்கள் யாழ் மாவட்டம் முழுவதும் பயிற்றுவிக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த பயிற்சி இப்பொழுது கொஞ்சம் தடைப்பட்டிருக்கின்றது சில காரணங்கள்னால். அது இந்த கல்வி, ஆங்கில கல்விக்கு பொறுப்பான அதிகாரி கல்வி விடுமுறையில் போனதுனால் அது தடங்கி இருக்கின்றது. அவர் அடுத்த மாதத்தில் திரும்ப வருகின்றார். அதற்கு பின்னர் தான் அந்த பயிற்சி மீளவும் ஆரம்பிக்கப்படும். ஆங்கில பயிற்சியை பொறுத்தளவில் அதைத்தான் நான் இப்பொழுது சொல்ல முடியும். மிக்க நன்றி. இந்த ஆங்கில கல்வி தொடர்பாக பிரிட்டிஷ் கவுன்சில் எடுத்த செயற்திட்டங்கள் தொடர்பாக நானும் அறிவேன். அதற்கான மெத்தடாலஜியை பல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களோடு சேர்ந்து அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். அதில் என்னுடைய சகோதரியும் அதில் ஒருவராக இருந்து பணியாற்றிய விடயத்தில் அந்த முயற்சியை நான் நன்கு அறிவேன். மிக முக்கியமானதாக ஒரு முறையான, நான் அந்த கல்வி திட்டத்தை அவர்களுடைய மெத்தடாலஜியை பார்க்கும் பொழுது நேர்த்தியான முறையில் இரண்டாவது மொழியை கற்றலுக்கான அணுகுமுறைகளை சரியாக அவர்கள் நெறிப்படுத்தி இருந்தார்கள். மிக முக்கியமானது, நாங்கள் இரண்டாவது மொழியின் பொழுது நாங்கள் முதல் மொழியாக கற்பித்தலுக்கான வழிமுறைகளை கற்பிக்கும் பொழுது அங்கு சரியான சங்கடங்கள் கற்பவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அதை கடந்து பிரிட்டிஷ் கவுன்சில் அந்த அந்த முறையை சரியாக நெறிப்படுத்தியது அவதானிக்கிறேன். நீங்கள் சொன்னது போல அது தொடர்ந்து நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் இன்னும் பலன் அவர்களுக்கு நிறைவே கிடைக்கும் என்று நம்புகின்றேன். சரி, இந்த வகையில மிக முக்கியமான பணியாக ஒன்று ஆங்கில ஆசிரியர்களுக்கான பயிற்சி, இரண்டாவது மழலைகளை முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சியோடு அவர்களுக்கான ஊதியங்களை வழங்குவது தொடர்பாக கல்வி குழுமம் தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது. மிக நல்லது. இந்த கல்வி குழுமத்தினுடைய பணி மிக பாரிய பணியாக செயற்படுத்த வேண்டியதனுடைய தேவை பலராலும் உணரப்பட்டிருக்கும் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் அடிப்படை யுத்தத்துக்கு பின் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அடிப்படை, நாங்கள் பொருளாதார ரீதியாக எங்களுடைய பணப்பலத்தை எங்களுடைய தாயகம் நோக்கி அனுப்பி கொண்டிருக்கின்ற அல்ல பலப்படுத்துகின்ற அல்லது கட்டடங்களை உருவாக்குகின்ற, கோயில்களை உருவாக்குறதுக்கு அப்பால் அதனை கடந்து மிக முக்கியமாக எடுக்கப்பட வேண்டிய ஒரு பணியாக இந்த கல்வி பணி இருக்கின்றது. அதற்கு இந்த தாயகத்திலையும் புலத்திலையும் சேர்ந்து இவர்கள் எடுக்கின்ற பணி இன்னும் ஆதரவோடு முன்னிறுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சரி, இப்ப நாங்கள் அந்த ஆசிரியர் மிக முக்கியமான 2 பணிகளை கனதியாக, நிறுதிட்டமாக, நேர்த்தியாக, ஒழுங்குமுறையில்
நிர்வாக கட்டமைப்புகளை ஒழுங்காக உருவாக்கி இதை செயற்படுத்துவதற்கான முனைப்போடு கல்வி அபிவிருத்தி குழு செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்று நம்புகின்றேன். இதற்கான பொதுவாக இந்த கல்வி தொடர்பான முடிவுகளை, ஆதரவுகளை அல்லது செயலாக்கங்களை முன்னெடுக்க வேண்டியது அரச கல்வி திணைக்களத்தினுடைய பணியாக இருக்கின்றது. ஆகவே இதனுடைய கல்வி திணைக்களத்தோடு நீங்கள் எடுக்கின்ற செயற்பாடுகளை இணைப்பதற்கு அவர்களுடைய ஆதரவு, அரசினுடைய ஆதரவு எப்படி இந்த கல்வி குழுமத்துக்கு இருக்கின்றது? சச்சின், நீங்க நல்ல கேள்வி கேட்டீர்கள். நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் அந்த கல்வி திணைக்களத்துல உள்ள அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இது பற்றிய கேள்வியை கேட்கிறது காலத்தின் கட்டாயம் என்று நான் நினைக்கின்றேன். இது மிகவும் அவசியம். இப்ப அண்மையில் இந்த மருத்துவ சேவை பற்றி இப்ப 3-4 நாளா பெரிய புரட்சி நடந்து கொண்டிருக்கு. அதே போல இந்த கல்வியை பற்றியும் நேரடியாக இந்த ஊடகவியாளர்கள் அங்க தொடர்பு கொண்டு கேட்கறது நல்ல ஒன்று நான் நினைக்கின்றேன். நான் 1.5 வருஷத்துக்கு மேலே அங்க தொடர்ச்சியான எனக்கு நல்ல அனுபவம் உண்டு. நான் அதை பற்றி பேச விரும்பவில்லை. காரணம், நான் என்னுடைய கருத்தை தெரிவித்தால் திரும்பி போய் அங்க கல்வி அதிகாரிகளோட வேலை செய்ய முடியாது. ஆகவே நான் அதை தவிர்த்துக் கொள்கின்றேன். இப்ப என்னன்னு சொன்னா, எமது பகுதியில் பொருளாதார வளம் இல்லை, தொழிற்சாலைகள் இயங்கவில்லை, தொழிற்சாலைகள் புதிசாக ஒன்றும் ஆரம்பிக்கவில்லை. படித்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள், வெளியில வந்தவர்கள் திரும்பி போகின்றார்கள். இல்லை, பாடசாலைகளில் படிப்பிக்கின்ற ஆசிரியர்களோ அதிகாரிகளோ அதிபர்களோ அர்ப்பணிப்புடன் இல்லாதால படிக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேரும் தனியார் கல்விக்கு போய் டியூஷன் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாருக்கும் தெரிந்தபடியா, நான் அதை சொல்றதுல தயங்கவில்லை. இப்ப குறிப்பாக O-level A-level படிக்கின்ற மாணவர்கள் 100% தனியார் கல்வி ஸ்தாபனங்களுக்கு போகின்றார்கள். 100%. அப்ப ஆசிரியர்கள் படிப்பித்தால் அவர்கள் டியூஷன் சென்டர்ஸுக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஒரு நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு 6 மணித்தியாலமும் டியூஷன் சென்டர்ஸுக்கு சராசரி 4 மணித்தியாலமும் செல்கின்றார்கள். அதற்காக பெற்றோர் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறார்கள். பிள்ளைகளை கொண்டு போறதுக்கும் திருப்பி கொண்டு வரதுக்கும் பணத்தையும் செலவழிக்கிறார்கள். ஒரு குடும்பம் 2 பிள்ளைகள் அவை கிட்டத்தட்ட மாதம் 50,000 ரூபாய் டியூஷனுக்கு செலவழிக்கிறதா கேள்விப்பட்டனா. அவை ஓரளவு கொஞ்சம் வசதியானவை. வசதி இல்லாதவை என்ன செய்யறது? அப்ப இத விட சமூகம் யோசிக்கணும். ஏன்னு சொன்னா, ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை டியூஷனுக்கு போனா பக்கத்து வீட்டு பிள்ளையும் போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்புல இருக்கிற பையன் டியூஷனுக்கு போனா மற்ற பையனும் போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அப்ப முந்தின காலத்துல அப்படி இல்லை. இப்ப இது ஒரு நிர்பந்தமா வந்துட்டு. நான் யாழ் பல்கலைக்கழகத்திலே ஒரு கருத்தரங்கு போயிருந்த பொழுது அங்கே பல கருத்துகளும் தெரிவித்தார்கள். அதுல ஹார்ட்லிகுடி பிரின்சிபல் தேவேந்திர ராயா அவரே சொன்னார், இந்த தனியார் கல்வி முறையை நிறுத்த முடியாது என்று நிப்பாட்ட முடியாது சொன்னார். அப்போ ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடசாலை அதிபரை, முன்னாள் அதிபர் அப்படி சொல்லிக்கல, நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆனா இந்த தனியார் கல்விக்கு போற பிள்ளைகளின் இதை சீர்திருத்த வேணும். அது அங்கே இருக்கின்றவதான் அதை பற்றி சிந்தித்து சீர்திருத்த வேணும். இல்லை என்று சொன்னால் அது பெரிய எதிர்காலத்துல பெரிய இழப்புகளை தான் கொண்டு வருகின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்ப நாங்கள் இந்த முன்பள்ளிகளை ஆரம்பித்ததுன்ற காரணம், இப்ப உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள் வன்முறை, பலாத்காரம், போத வஸ்து இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. மற்றது நாட்டில லஞ்சம், ஊழல் இதுகளும் எல்லாம் நடந்திருக்கு. அப்ப இதுகளுக்கு நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புறதா இருந்தா அடிமட்டத்தில இருந்து அதுக்கு நாங்கள் அச்சிவேரம் போட வேணும். அப்ப இந்த பிள்ளைகள் மழலை படிக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்கிறது இல்லை. அவை இந்த ஒழுக்க வழக்கம், கல்வி, மொழியில் பெற்றுதல், சமயத்தில் பெற்றுதல், அதுகளைத்தான் நாங்கள் கொண்டு வரணும். அதுக்கு கொண்டு வர்றதுக்கு நல்ல ஆசிரியர்கள் வேணும். அந்த ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும், நல்ல பயிற்சி கொடுக்கணும். இந்த அடிப்படை இது முந்தைய காலத்துல ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள்ல இது எல்லாம் இருந்தது. இப்ப இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு வருதுன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு ஆதாரம் இல்லாம சொல்ல இல்லாது, அதுகளும் ஒரு காரணமா இருக்கும். இப்பொழுது ஆசிரியர்கள் கூடுதலாக பல்கலைக்கழகத்தில் இருந்து வருகின்றவர்கள், ஏராளமான பட்டதாரிகள் வருகின்றார்கள். இருந்தாலும் இந்த குறைபாடுகள் இருக்கிறது. இந்த
30,000 பிள்ளைகளுக்கு 3200 ஆசிரியர்கள் கல்வி போதிக்கின்றார்கள். அவர்களுடைய தராதரத்தை கூட்ட வேணும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 170 பேருக்கு 2 யூனிவர்சிட்டி, வவுனியா யூனிவர்சிட்டி, யாழ் பல்கலைக்கழகத்து மூலம் பயிற்சி கொடுக்க போறோம். அப்ப மீதமாக உள்ளவையும் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு நாங்கள் ஏதாவது வழிவகுக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த 120-150 பேருக்கு பயிற்சி கொடுத்ததுல அர்த்தம் இல்லாம போயிடும். அப்ப நாங்க பல்கலைக்கழகத்திலே, யாழ் பல்கலைக்கழகத்திலும் வவுனியா பல்கலைக்கழகத்திலும் கேட்டு இருக்கின்றோம். மீதமான ஆசிரியர்களுக்கு என்ன செய்வோம், அவர்கள் அதை பற்றி பரிசீலித்துக் கொண்டு வருகிறார்கள். அதற்கு பிறகு வடமாகாணத்துல மாத்திரமல்ல, மலையகத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்வோம் என்று எண்ணிக்கொண்டு வருகின்றோம். இப்ப என்னன்னு சொன்னா 3200 டீச்சர்ஸ் இல்ல, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இந்த பயிற்சி பெறுவதற்கு 850 பேர் வரையில அப்ளிகேஷன் போட்டவை. அதுல நாங்கள் 120 பேருக்கு தான் பயிற்சி கொடுக்கிறோம். மிச்ச ஆக்களுக்கு நாங்கள் இப்ப பயிற்சி கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, யூனிவர்சிட்டியிலும் வசதி இல்லை. அப்ப அதை பற்றியும் யோசிச்சு அந்த மீதமானவைக்கு பயிற்சி கொடுக்கறதை பற்றியும் யோசிக்கிறோம். அப்ப ஒரு ஆசிரியருக்கு பல்கலைக்கழகத்துல பயிற்சி கொடுக்கறதுக்கு 60,000 ரூபாய் யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் செலுத்துவோம். அப்ப மீதமானவர்களுக்கும் பயிற்சி பெறுகிறதுக்கு நாங்கள் அதுக்குரிய நிதி சேகரிக்க வேணும். இப்ப உங்களை எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் இலவச கல்வியில தான் நாட்டில படிச்சு போட்டு வெளிநாட்டுக்கு வந்த நாங்கள். வெளிநாட்டுக்கு வந்தபடியினால் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இங்க சிஸ்டத்துக்குள்ள ஈடுபட்டு அவர்கள் முன்பள்ளி, பிரைமரி, செகண்டரி படிச்சு நல்ல நிலைக்கு வந்துட்டார்கள். அந்த வாய்ப்பு அங்க இல்லை, அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு. அப்ப வெளிநாட்டுல வந்திருக்கிற அத்தனை பேர் குறைஞ்சபட்சம் ஏதாவது நிதியுதவி வழங்கி இந்த கல்விக்கு வேண்டியது செய்யணும். குறிப்பாக முன்பள்ளிகளுக்கு இந்த கல்விதான் அங்கே அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்க முடிய வேறு ஒன்றும் இல்லை. வடமாகாணத்துல என்ன ஏற்றுமதி இருக்குன்னு அதுக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் போட்டு பாருங்க. அங்க தனியா மீன்பிடியும் மற்றது விவசாயம் இருக்கும். அதற்குரிய ஊதியம் அவர்களுக்கு எல்லாருக்கும் கிடைப்பது இல்லை. அப்ப எல்லாம் இறக்குமதி. அதை விட அங்க இருக்கிறவர்களுக்கு செலவழிக்கிறதுக்கு வெளிநாட்டில இருந்த நம்மளுடைய பணம் கூடுதலா போகுது. இப்ப இது என்ன என்னுடைய கருத்து, சரியா இருக்கலாம், பிழையா இருக்கலாம். இதை நீங்கள் தர்க்கித்து விவாதிக்க வேண்டியது ஊடகங்களுடைய கடமை என்று நான் நினைக்கின்றேன். மிக ஒரு சமூகத்தினுடைய நேசத்தோடும் அவதானிப்போடும் நீங்கள் உங்களுடைய பல காலமாக தாயகம் நோக்கிய செயற்பாடுகளுடைய அவதானிப்போடு நீங்கள் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள். மிக முக்கியமான கருத்துக்கள். ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்தமாக அனைவருமே சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அது கல்வியாகிலும் சரி, பொருளாதாரமாகிலும் சரி, அல்லது தொழில்முறை வளர்ச்சிகளாக இருந்தாலும் சரி, நிதானமாக நிர்திஷ்டமான திட்டங்களை கொண்டுதான் அதை நகர்த்த முடியும். அதற்கு எல்லோருடைய ஆதரவும் பங்களிப்பும் மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு சமூகத்தை ஒட்டுமொத்தமாக வளர்க்குவதற்கு எல்லோருடைய ஒருங்கிணைப்பும் தேவை. இந்த வகையில் நீங்கள் கல்வி திணைக்களம் தொடர்பான கேள்விகளை அவர்கள் அதிகாரிகளோடையே கேட்டுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறீர்கள் ஊடகவியலாளர்களாக. மிக நிச்சயமாக சிலது துணிந்து பேசப்பட வேண்டிய, விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய, விவாதித்து ஆரோக்கியமான விவாதத்துக்கு கூடாக சமூகத்தினுடைய வளர்ச்சி நோக்கி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வர வேண்டும். இப்ப கல்வி ஒரு கற்பித்தல் என்பது ஒரு கலை. அந்த கலையை நீங்க கூட மாதிரி அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள் வந்தால்தான் ஆரோக்கியமான குழந்தைகள் உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆகவே அந்த அர்ப்பணிப்புள்ளவர்களை எப்படி கொண்டு வர போறோம், அறம் சார்ந்த அல்லது நெறி சார்ந்த தன்மையோடு எப்படி இந்த ஆசிரியர்கள் வரப்போறார்கள், எப்படி உருவாக்க போறீர்கள் என்பது ஒரு நாங்கள் நின்று எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த மகிழ்ச்சியான ஆரோக்கியமான குழந்தைகளுடைய மனப்பாங்குகளின் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது ஆசிரியர்களுடைய நடத்தையும் ஆசிரியர்களுடைய பிரதிபலிப்பும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி எனக்கு படிப்பிச்ச இந்த பிரைமரி டீச்சர் எப்பயும் அதோ பறவை கப்பல் ஆகாயத்தில் மனசு துள்ளும். அந்த ஆடல் பாடல் இசையோடு சேர்ந்து எனக்கு இப்பயும் அந்த பாட்டு பிரைமரியில படிச்ச பாட்டு, பிரைமரியில நர்சரியில முன்பள்ளியில படிச்ச பாடல், அந்த ஆசிரியர் இந்த சீலையை செருவி கொண்டு அவ துள்ளுற விதம் இன்னும் இப்ப இந்த கண்ணுக்கு இருக்குது. அப்ப அந்த பிள்ளைகளை அரவணைக்கிறது எல்லாமே ஒரு ஆசிரியர் மனப்பாங்குகளையும் அந்த மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய பயிற்சியினர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். இதன் நிமித்தமாக இவ்வளவு பலவிதமான செயற்திட்டங்களை எதிர்பார்த்து உருவாக்க போறீங்க, கல்வியியல் மாற்றம் கொண்டு வருவதன் மூலமாக சமூக மாற்றத்தை ஏற்படுத்த போறீர்கள் என்பது தொடர்பான கல்வி அபிவிருத்தி குழு பல முயற்சிகளை திட்டங்களை வச்சிருக்குது. அதை நோக்கி
நகர்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதா இருக்குது. எதிர்வரும் 17ஆம் திகதி இந்த மாதம் இந்த ஜூலை 17ஆம் திகதி ஈலிங் கனகதுர்க்கி அம்மன் ஆலய தியான மண்டபத்தில் இது தொடர்பான ஒரு பெரும் கருத்தரங்கொன்றை இந்த கல்வி அபிவிருத்தி குழுமம் பிரித்தானியாவில் ஒழுங்கு செய்திருக்கின்றது. அது தொடர்பாக அதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாக எப்படி நடைபெற போகுது, என்ன நடக்க போகின்றது என்பதை சச்சி என்ன கொஞ்சம். நாங்கள் இந்த வடமாகாணத்தில் உள்ள தேவைகளுக்கு இலங்கையில் உள்ள கல்வி தேவைகளுக்காக வெளிநாட்டில் உள்ள நிதிகளை நாங்கள் சேர்ப்பிக்க வேண்டும். அது தொடர்பாக நாங்கள் லண்டனில் இங்கே இந்த நாட்டில் ஒரு அறக்கட்டளையை ஆரம்பிக்கிற திட்டத்தில் இருக்கின்றோம். அந்த அறக்கட்டளை இந்த தலைவராக டாக்டர் நவரத்னமும் அதுக்கு செயலாளராக டாக்டர் உமைபாலனும் பொருளாளராக டாக்டர் தேவநாதன், அதை விட வெறும் இன்னும் 3-4 பேர் இருக்கிறார்கள். அதோட நானும் ஒருவராக இங்கே இருக்க போகின்றோம். இது என்ன பதிவு செய்ய போகின்றோம். அப்ப அதற்குரிய ஒரு அறிமுக கூட்டமாக நாங்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அங்கே இருந்து கல்வி பேச்சாளர் கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் தகுந்தவர் என்று நான் கருதுகிறேன். அதை விட ஆசிரியராக இருந்து இளைப்பாறை தமிழர் சிவகுமாரன், மற்றது முன்னாள் பேராசிரியர் வாழ்நாள் பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் அவர்கள். அப்ப அங்கத்தை நிலைமைகளை சொல்றதுக்கு அவர்கள் தான் தகுந்தவர்கள். இங்கே இருக்கிறவர்கள் சிலர் கரானி நித்யானந்தன், மற்றது நித்யானந்தன் இலக்கிய விமர்சகர், மற்றது வெறும் சிலர்கள் பேசுகின்றார்கள். அப்ப இது ஒரு கருத்து பரிமாற நிகழ்வாக இருக்கும் என்று கருதித்தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு. என்ன ஒன்று சொல்ல, இந்த முன்பள்ளிகளுக்கு இடம் எடுக்கிறதுக்கு முன்பணமாகவும் அங்கு பணம் செலுத்த வேண்டும். முன்பள்ளி நிர்வாகங்களுக்கு முன்பள்ளி பணமாக செலுத்துறது மாத்திரமில்லை, அப்புறம் மாதாந்தமும் செலுத்த வேணும். ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்துறதுன்றாலும் பெற்றோர் பணம் செலுத்தணும். வசதி படைத்தவர்களாலே அது முடியும். வசதி இல்லாதவர்களாடு பெரும்பாடு. இதை நான் கண்கூடாக கண்டிருக்கின்றேன். இப்ப என்ன செய்யலாம் என்றால், வெளிநாட்டில் இருக்கிறவர் தங்களுடைய ஊர்ல உள்ள முன்பள்ளிகளுக்கு உதவி செய்யணும். வெளிநாட்டில் இருக்கிற வன்னிய முல்லைத்தீவுகளின் வச்சு எல்லா யாழ்ப்பாணத்துக்குள்ள உள்ள முன்பள்ளிகளுக்கு நல்ல நிலைமையில் இருக்கு. ஆனா இந்த மற்ற மாவட்டங்கள்ல மிகவும் மோசமான நிலையில இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு அந்த விளையாட்டு உபகரணங்கள் இருக்கு, நீங்கள் கவனிச்சு பார்த்திருப்பீங்க. வடமாகாணத்துல ஊர் இருக்கு. ஆனா இதெல்லாம் கூடுதலாக இரும்பினால் செய்தது. இந்த இரும்பினால் செய்தது அந்த இதுகள் அந்த வர்ணப்பூச்சு போய் கரல் பிடிச்சிருக்கு. அந்த கரல் பிடிச்சதுல அந்த பிள்ளை ஸ்லைடுல இறங்கினா என்ன நடக்கும்? அதே போல பலது பாதுகாப்பற்ற உபகரணங்கள் அங்கே எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு தனிப்பட்டவரும் தங்களுடைய ஊர்ல உள்ள இந்த முன்பள்ளிகளுக்கு வேண்டியதை உதவி செய்யணும். பல விதத்துல செய்ய இருக்கு. மற்றது எங்களுடைய ஒரு சமூகத்துல உள்ள குறைபாடு ஈட்டிக்கு போட்டியா செய்வது. எல்லாருமா சேர்ந்து ஒரு நிறுவனத்தின் ஊடாக என்னென்ன தேவை என்று சொன்னா இவ்வளவோ செலவுகள் வீணாகாது, நேரம் வீணாகாது. இது திருவிழா செய்கிற மாதிரி ஈட்டிக்கு போட்டியா செய்து இவ்வளவு காசு அங்க நாட்டில வீணாகுது. ஆகவே ஒருங்கிணைந்து செய்யறது நல்லம். அதற்கு இந்த குழுமம் உதவி செய்யணுன்றத இந்த நேரத்தில் நான் அறிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி. மிகவும் ஒரு முக்கியமான பிரயோசனமான ஒரு அமர்வாக கருத்தரங்காக இது ஒரு ட்ரஸ்டியினுடைய அறக்கட்டளையினுடைய ஒரு ஆரம்ப விழாவாக ஆரம்ப நிகழ்வாக இருந்தாலும் கூட மிக முக்கியமான கருத்தாக்கங்களை வழங்கக்கூடிய பெரியவர்கள் இந்த கருத்தரங்கில் பங்கு பெற்றுகிறார்கள். ஆகவே இங்கு கல்வி கற்கின்ற ஆசிரியர் கற்பிக்கின்ற தமிழ் பாடசாலையில் கற்பிக்கின்றவர்களாலும் சரி, அவர்களுக்கும் கூட இது பிரயோசனமான ஒரு அமர்வாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மழலை கல்வி தொடர்பாக எப்படியாக வடகிழக்கில் எப்படி கல்வி நிலைமைகள் இருக்கின்றன என்பது தொடர்பான பலவிதமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட பேச்சுக்கள் அங்கு இடம்பெறும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே எல்லோருக்கும் பிரயோசனமான இந்த நிதியை வழங்குவதற்கு அப்பால் கருத்து ரீதியாக எங்களை அறிவூட்டிக் கொள்ள அல்லது நிகழ்வுகளை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த அமர்வு இருக்கின்றது. சரி, இந்த நேரத்தில் மிக முக்கியமாக நீங்கள் அந்த கல்வி தொடர்பாக மிக முக்கியமாக செயற்படுத்துகின்ற பட்சத்தில் நான் சிவா பரிமளர்கிட்ட
இருக்கலாம். இந்த நீங்கள் உங்களுடைய கவலை, உங்களுடைய கவனம் ஒரு சமூகம் ஒரு பிறழ்வு நிலைக்கு இந்த யுத்தத்துக்கு போகிக் கொண்டிருக்கின்றது. போதை வஸ்து அது தொடர்பான பல செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த அறநிலை கல்வி, அறம் சார்ந்த கல்விகளை முன்னெடுப்பதில் இந்த கல்வி திட்டங்களில மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது தொடர்பாக எப்படி நீங்க பாக்குறீங்களா? ஏனென்றால் இந்த இப்பொழுதெல்லாம் அந்த நாங்கள் பிரித்தானியாவிலும் கூட ஒரு பாடசாலை, ஒரு சீக் பாடசாலை என்று நினைக்கின்றேன், ஹரோ பக்கத்தில் இருக்கின்றது. அந்த பாடசாலை 10 உலகத்தில் உள்ள முக்கியமாக அவர்கள் அறத்தை, சமயத்தை முக்கியமாக கொண்டு அந்த கல்வியை தனியாக வழி நடத்துகிறார்கள். அது உலகத்தில் உள்ள 10 பாடசாலைகளில் முதன்மையான ஒரு பாடசாலைகளில் ஒன்றாக வந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த அறத்தினுடைய முக்கியத்துவத்தை உலகமே உணர்ந்திருக்கின்றது. ஒரு மனிதவியல் நேர்கணியத்தில் அதை கொண்டு போவதற்கு. ஆகவே இந்த அறநிலை தொடர்பாக எங்கட கல்விகளில் அறக்கல்விகளை உள்வாங்க வேண்டிய தேவை பற்றி நீங்க எப்படி பார்க்கறீங்க சிவா பரிமை? அதாவது ஔவையார் சொன்ன மாதிரி ஆத்திசூடியில் முதலாவது வசனம், அறம் செய்ய விரும்பும். அறம் செய்யறதுக்கு முதல் அறம் செய்ய விரும்பு. அந்த மனப்பாங்க உருவாக்குகின்ற ஒரு 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 ஆசிரியர் குழுமம் இதன் மூலமாக உருவாக வேணும். அதன் மூலம் அந்த குழந்தை பருவத்திலேயே மற்றவர்களை நேசிக்கின்ற பழக்கமும் மற்றவர்கள் நேசிக்கின்ற பண்பாடும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். சச்சி அண்ணா சொன்ன விடயத்துல 2 விடயத்தை நான் மேலதிகமாக சொல்ல விரும்புகின்றேன். இந்த அமைப்பு தொடர்ந்து இயங்குவதற்கு தற்சமயம் 150 பேர் 170 பேருக்குத்தான் ஆரம்ப கட்டமாக நிதி உதவி வழங்கப்பட்டு இந்த பயிற்சி நெறி பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் விண்ணப்பம் செய்த விடுபட்டு போனவர்களுக்கு இப்ப தெரிவாக இருக்கின்றவர்களுடைய அந்த பயிற்சி காலம் 2 வருடங்கள். அதன் முடிய அடுத்த வருடம் இன்னொரு குழு இதுல இணைய போகின்றார்கள். அவர்களுக்குரிய அந்த பண வசதி இன்னும் சேகரிக்கப்படவில்லை. ஆகையினாலே இந்த காணொளியை பார்க்க போகின்ற தமிழ் உள்ளங்கள் அதை உணர்ந்து என்ன மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய அந்த 150 பேர் ஒரு வருடம் 150 பேர் 200 பேர் தொடர்ந்து பயிற்றுவிக்கப்படுவதற்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் முன்வந்து இந்த குழுமத்துடன் தொடர்பு கொண்டு அந்த பண வசதியை தொடர்ந்து செய்தால் காலப்போக்கில் ஒரு குறைந்தது 5-10 வருடங்களில் சில 100 பேரை அல்ல சில 1000 பேர்களை இந்த பயிற்சி நெறியில் ஈடுபடுத்தி ஒரு புதிய அமைப்பை, ஒரு புதிய யுகத்தை, ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் என்ற ஒரு அந்த ஆசை என் உள்ளத்தில் இருக்கின்றது. அது மாதிரிதான் இதுல சம்பந்தப்பட்டவர்களுடைய விருப்பமும் அவாவும் அப்படியே இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த முன்பள்ளிகளின் தேவை ஆசிரியர்களோடு மட்டும் நின்று விடாது. அந்த முன்பள்ளி சம்பந்தமான முன்பள்ளி கட்டிடம், முன்பள்ளி ஆசிரியர்களுடைய தேவைகள், அவர்களுடைய ஊதியங்கள், அந்தந்த முன்பள்ளியில் இருக்கக்கூடிய உபகரணங்கள் போன்றவற்றுக்கும் என்ன மாதிரி புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கோயில்களுக்கு தங்களுடைய பாடசாலைகளுக்கு உதவி செய்கின்ற மாதிரி தமது கிராமங்களில் தமது பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் இந்த கல்வி குழுமத்தினூடாக அவர்கள் தாங்களாக முன்வந்து அதுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் தங்களுடைய உதவியை பகிர்ந்தளிக்க வேண்டும், உதவியை நல்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே நான் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றேன். இதனுடைய தேவைகள் நிறைய இருக்கின்றது. அப்படியான ஒரு வரையறையின் கீழ் ஒரு காலப்போக்கில் நமது மூத்த சமுதாயம் இந்த 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 சமூகத்திலிருந்து பிரிந்து சென்றாலும் ஒரு புதிய சமுதாயம் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும். மீண்டும் ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய இருக்கும். இலங்கை என்று கூறுகின்ற பொழுது நான் தமிழர்கள் என்று மட்டும் குறிப்பிடாமல், வடகிழக்கென்று மட்டும் குறிப்பிடாமல், இலங்கையில் உள்ள ஏனைய பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகளையும் முன்மாதிரியாக இதை நடத்தி ஒரு முன் உதாரணமாக திகழும் ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம் என்ற நம்பிக்கையை நான்
இங்க முன்வைக்க விரும்புகின்றேன். மிக்க நன்றி இருவருக்கும். மிக கனதியான ஒரு செயல் திட்டத்திற்கான ஒரு அமர்வாக, ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு இருந்திருக்கின்றது. உங்களுடைய கல்வி குழுமத்தினுடைய சர்ச்சையென நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி வெற்றி அளிக்க வேண்டும். அதற்கூடாக உண்மையிலே சிந்தனைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுதுதான் அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி, அதனுடைய எழுச்சி தங்கி இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். ஆகவே அந்த சிந்தனை மாற்றத்துக்காக மிக முக்கியமானது கல்வி. அந்த கல்வியிலும் அடிப்படை மழலைகளுக்கான கல்வி நோக்கி உங்களுடைய செயற்திட்டம் முன்னோக்கி செல்கின்றது. இந்த இன்னும் இந்த இந்த எல்லோருமே நாங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்து கொண்டு எங்களுடைய உறவுகள் காசில் மிதக்க வேண்டும், எங்களுடைய உடற்குடவைகளில் மாற்றங்களில், எங்களுடைய கொண்டாட்டங்களில் பெரிய கீர்த்தியை காண வேண்டும் என்ற முனைப்புகளோடு கட்டடங்களையும் இதுகளையும் நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனை கடந்து அடிப்படையான கல்வியில் எங்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் அல்லது கல்வியில் முழு சிந்தனையை செலுத்தி அந்த இனத்தினுடைய எழுச்சிக்கும் பெருமைக்கும் சேர்ப்பதற்கு மாத்திரமல்ல, ஒரு தனியாளுடைய உளப்பாங்கு வளர்ச்சிக்கும் இந்த கல்வி உதவும் என்பதை நம்பிக்கொண்டு உங்களுடைய ஆதரவை இந்த கல்வி அபிவிருத்தி குழுமத்துக்கு நீங்க வழங்குவீர்கள் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் மிக மிக முக்கியமான பணியாக இந்த கல்வி பணி இருக்கின்றது. ஆகவே இந்த கல்வி அபிவிருத்தி குழுவினுடைய வடமாகாணத்தில் கல்வி அபிவிருத்தி குழுவினுடைய நடத்தப்படுகின்ற ஆங்கில ஆசிரியர்களுக்கான பயிற்சி, மழலைகள் பாடசாலைகளுக்கான முன்பள்ளி பாடசாலை ஆசிரியர்களுக்கான பயிற்சி தொடர்பான கலந்துரையாடல் எதிர்வரும் 17ஆம் தேதி கனகதுர்க்கை அம்மன் ஈலிங்கில் அமர்ந்துள்ள கனகதுர்க்கை அம்மன் கோயில் தியான மண்டபத்தில் 6 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே முடிந்தவர்கள் நேரடியாக பங்கு பெற்றலாம். அல்லது இந்த அறக்கட்டளையினுடைய முக்கிய நோக்கம் தொடர்பாக உலகெங்குமே வாழுகின்ற புலம்பெயர்ந்த தேசங்களிலுமே இந்த செய்தி கொண்டு செல்லப்பட வேண்டிய தேவை இருப்பதன் அடிப்படையில் மெய்வழி தொலைக்காட்சி கூடாக நேரலையாக இந்த நிகழ்வு ஒளிபரப்பப்பட இருக்கின்றது என்பதையும் இந்த நேரம் நான் அறிய தருகின்றேன். ஆகவே முடிந்தவர்கள் நேரடியாக வாருங்கள், இல்லாதவர்கள் நேரலையில் பாருங்கள் என்று உங்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்துக்கொண்டு இந்த கல்வி குழுமத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் எங்களுடைய ஆதரவையும் அன்பையும் இந்த நேரம் மெய்வழிக்கூடாக உங்களுக்கு செலுத்தி நிற்கின்றேன். மிக்க நன்றி சச்சியண்ணா, மிக நன்றி சிவா பரிமளன். மிக்க நன்றி. ஒரே ஒரு இது திரு ஜோகநாதன், மற்றது பரமநாதன், மற்றது ருத்ரன், மிருசாயி ராம்ராஜ், ஒரு இளம் பெண்மணி, இவர்களும் எல்லாரும் அந்த கூட்டத்தில் பேச இருக்கின்றார்கள். அனைவரையும் வரும்படி கேட்டுக்கொண்டு மெய்வழி நிர்வாகத்துக்கு எனது நன்றி. மிக்க நன்றி சார். நேர்களே, இன்று எங்களுடைய மெய்வழியின் சமூக வழி நிகழ்ச்சியில் மிக மிக ஆரோக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. நீங்க அவதானிச்சு கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ஆதரவு இந்த கல்வி அபிவிருத்தி குழுமத்துக்கு எங்களுடைய இனம் சார்ந்து சிந்திக்கின்ற, ஆத்மார்த்தமாக செயல் ஊக்கத்தை எதிர்பார்க்கின்ற, மாற்றங்களை எதிர்பார்க்கின்ற இந்த கல்வி அபிவிருத்தி குழுமத்துக்கு உங்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்று நம்புகின்றேன். அந்த ஆதரவை தொடர்ந்து நிதானித்து வழங்கும்படி கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.